ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சிவிஏட்லி மற்றும் இசேவை தமிழ்நாடு. இசேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு முக்கிய அறிவிப்பு வெளியேறிருக்கு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது இசேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு முக்கிய அறிவிப்பை பத்திரிகை செய்தியில் வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது இசேவைகள் வாயிலாக வழங்கும் சான்றிதழ் மற்றும் பட்டா மாறுதல் மனுக்களை ஆய்வு செய்ய மாவட்டங்களுக்கு சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அண்மையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இசேவைகள் வழங்குவதில் முன்னேற்றம் இருந்தாலும் மனுக்களை பரிசீலிக்கும் பணியில் சில குறைபாடுகள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு மாதந்தோறும் நேரில் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் நீண்ட நாள் நிலுவை மனுக்கள், ஏற்கப்பட்ட மனுக்கள் மற்றும் நிராகரிக்கப்பட்ட மனுக்களை ரேண்டமாக தேர்வு செய்து மனுதாரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கருத்துக்களை கேட்க வேண்டும். அதேபோல் விஏஓ, தாசில்தார், மண்டல துணை தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் மனுக்களை விதிமுறையின்படி பரிந்துரைத்துள்ளா என்பதையும் சரிபார்க்க வேண்டும். முதல்ல பெறப்பட்ட மனுக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதா, தேவையற்ற காலதாமதம், முறைகேடு, சட்டத்திற்கு புறம்பாக மனுக்கள் நிராகரிப்பு, அனுமதி ஆகியவை கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட அலுவலர்களை கையாண்ட அனைத்து மனுக்களையும் விரிவாக ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது இசேவை சர்டிஃபிகேட்டுக்காகவே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு சில துறை அதிகாரிகளை நியமனம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே இருக்கிறவங்க சர்டிஃபிகேட்லாம் எப்படி அப்ளை பண்ணுறாங்க, ஏன் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது, ஒரு மாவட்டத்தில் இவ்வளோ சர்டிஃபிகேட் எது பெண்டிங்கில் இருக்குது, ஒவ்வொரு தாலுக்குலையுமே இவ்வளோ சர்டிஃபிகேட் எதுக்கு ரிஜெக்ட் ஆச்சு, பெண்டிங் ஆச்சா அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் ஆய்வு பண்ண போகிறாங்க. அதேமாரி ஏதாச்சும் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவறாமல் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான காரணத்தை விஓஆர்ஐ தாசாரெலாம் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாத்துக்கும் அதிகாரி போட்டிருக்காங்க. அதேமாரி கோவை, செங்கல்பட்டு, கன்னியாகுமரி மாவட்டங்களில் சமூக பாதுகாப்பு திட்ட இயக்குனர் ஆய்வு செய்ய நியமிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு, நாமக்கல், நீலகிரி மாவட்டங்களுக்கு மகளிர் உரிமை தொகை அந்த மாதிரி நிறைய பேர் கமிஷன்ஸாக போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் மனுக்களுக்கு நேரடி ஆய்வு பண்ணுறாங்க. அதிகபட்சமாக ஒரு இசேவை மையங்களில் சர்டிஃபிகேட் அதிகமாக ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அதையும் கண்காணிக்கிறாங்க. அப்படி உங்கள் சென்டரில் அதிகமாக ரிஜெக்ட் ஆகுது, அதாவது அந்த டிஸ்ட்ரிக்டில் யாருடைய இசேவையில் அதிக சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் ஆகுது, ரிட்டர்ன் ஆகுது, அதெல்லாமே பார்த்து உங்கள் மீது பார்த்தா கோரிக்கை என்கொயரிலாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் 1 இயராகவே அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. யாரெல்லாம் அதிகமாக ரிஜெக்ட் ஆகுதோ அந்த ஐடியெலாம் கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வார்னிங்லாம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் சர்டிஃபிகேட்லாம் நிறையா ரிஜெக்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதிகமாக ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி பிளாக்கும் ஆயிருக்கு, ஐடியெலாம் நிறையா ரிஜெக்ட் ஆகிற சர்டிஃபிகேட்டுக்கெலாம். வார்னிங் மாதிரி கொடுப்பாங்க 2 to 3 தடவை. அதுக்கும் மேலே நீங்கள் ரிஜெக்ட்லாம் பண்ணுறாங்க, ரிஜெக்ட் நியாயமான கோரிக்கைக்காக ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே. பட் உங்கள் சைட்லேருந்து ப்ராப்ளம் ஆகி ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே, ஏன்னா எல்லா லிஸ்ட்டுமே எடுத்துகிட்டு வராங்க, கணக்கீடு பண்ணுறாங்க ஒவ்வொரு தாலுக்குலையுமே. எந்த இடத்துல அதிக ரிஜெக்ட் ஆகிருக்கு, எந்த சென்டர் அதிக ரிஜெக்ட் ஆகிருக்கு அதெல்லாமே எடுக்கிறாங்க. அதனால் எப்போனாலும் மீட்டிங் வச்சு யாருக்கு ரிஜெக்ட் ஆகுது அதெல்லாம் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் ரெடியாகவே இருந்துக்கோங்க. ஏன்னா இப்போலாம் நிறையா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்க. அதனால் எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.